இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம நிறையவே நீட்டுக்காக ஃபோக்கஸ் பண்றோம். நீட் எக்ஸாம் எழுதுறவங்க இருக்காங்க, நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்றவங்க இருக்காங்க. பட் இதுல முக்கியமான ஒரு ஃபீல்டை நம்ம முக்கியமா மறந்துடுறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ கவுன்சிலிங். நீங்க 11th படிச்சாலும் சரி, நீங்க 12th படிச்சாலும் சரி, இந்த டைம் உங்களோட ஜேஇ ஜர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஜேஇக்காக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் புதுசா இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஹாய் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையவே நீட்டுக்காக ஃபோக்கஸ் பண்றோம். நீட் எக்ஸாம் எழுதுறவங்க இருக்காங்க, நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி டிபேட் போய்கிட்டே இருக்குது. இப்போ முதற்கொண்டு நம்ம சிஎம் விஜய் அண்ணா நீட் வேணாமா வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுல முக்கியமான ஒரு ஃபீல்டை நம்ம முக்கியமா மறந்துடுறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியர். ஸோ கண்டிப்பா டாக்டர் நீங்க போக விருப்பப்படலன்னா இன்ஜினியரிங் தான் போவீங்க. இன்ஜினியரிங்க்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ கவுன்சிலிங். ஆனா இதை தாண்டி இன்னும், அதாவது நீங்க நம்ம பாக்குற டிஎன்இஏ கவுன்சிலிங்ல டாப் 10 காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுவே பின்தள்ளுற அளவுக்கு டாப் ரேங்க்ல இருக்க காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ஐடி, ஐஐடி. அதை நம்ம பார்க்காத சுச்சுவேஷன் கிடையாது. ஐஐடி மெட்ராஸை பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்ஐடி திருச்சியை பத்தி சில பேருக்கு தெரியும். என்ஐடி பாண்டிச்சேரி பத்தி ரொம்ப கம்மி பீப்புளுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு டாப் காலேஜஸ் நம்ம ஊர்லயே இருக்கு. ஓகேவா? அதையும் தாண்டி ஆல் ஓவர் த இந்தியாவில் நமக்கு நிறைய ஐஐடிஸ், நிறைய என்ஐடிஸ் இருக்குது. அதுக்கு யாருமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ட்ரை பண்ணவே மாட்டுறாங்க ஆக்சுவலி. ஓகேவா? மொதல் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ் ஒரு பெரிய காலேஜ், ரொம்ப டாப், ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரேங்க் காலேஜ் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். ஆனால் அதுக்கு யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. ஓகேவா? ஏன் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னா, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடியே அசியூம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளால பசங்களாலே முடியும் அப்படிங்கிறத முறியடிச்சது ஒரு தமிழ் பையன் ஆக்சுவலி. ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு தமிழ் பையன் நம்ம ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி, ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணி, அவங்க ஐஐடி மெட்ராஸ்ல சீட் வாங்கி இப்போ ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் இப்போதான் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. லாஸ்ட் இயர் நான் இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நிறைய பசங்களுக்கு ஜேஇ இருக்குங்கிறதே அந்த லாஸ்ட் 1 மந்த் தான் தெரிய வந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க இல்லாம இந்த வருஷம் நீங்க ஃபுல்லாவே, இப்போ நீங்க 11th படிச்சாலும் சரி, நீங்க 12th படிச்சாலும் சரி, இந்த டைம் உங்களோட ஜேஇ ஜர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது நீங்க சிபிஎஸ்சியா இருந்தாலும் ஓகே தான், ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி தான். இவங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு டாபிக் there is a 90% similarity will be there. ஓகேவா? ஸ்டேட் போர்டு அப்படின்னா எல்லா டாபிக்குமே கவர் ஆகும். ஓகேவா? ஜேஇல எல்லா டாபிக் கவர் ஆகும். ஆனா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சிபிஎஸ்சி போர்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா, சிபிஎஸ்சிலேருந்து ஒரு 80% டாபிக் உங்களுக்கு சிபிஎஸ்சி போர்ட்லேயே வந்துடும். அது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்கும். அது இவங்க டீச் பண்ணுவாங்க. அந்த ஜேஇல தனியாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஐஜி போர்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கவங்களையும் ஜேஇ சிலபஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும், ஜேஇக்காக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் புதுசாக இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த வீடியோவில் உங்களுக்கான ரோட் மேப், ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும், கிளியர் கட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 2 பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? மொதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜேஇ ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம செப்பரேட்டா எதுவும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சிலபஸ் வைஸ், நீங்க ஸ்டேட் போர்டா இருந்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஃபுல் சிலபஸ் கவர்டு ஆக்சுவலி. சிபிஎஸ்சி இருந்தீங்கன்னா 80% சிலபஸ் கவர்டு, ரிமைனிங் இந்த 20% மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும், அவ்வளவுதான். ஆனா என்ன டிஃபரெண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க எந்த விதமா எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறது டிஃபரெண்ட் ஆகும். அப்புறம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, அந்த ஒரு பார்ட் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜேஇ பத்தி தெரிஞ்ச எல்லாருமே, நிறைய பேர் ஜேஇ பத்தி தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஜேஇ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய பேர். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த ஒரு வருஷம், இப்போ நீங்க 12th படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணணும், 11th படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கடைசி 2 வருஷம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 11th பசங்களுக்கு. ஓகேவா? நீங்க 11th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் டைம் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஃபுல்லாவே எந்த ஒரு பர்டிகுலர் கஷ்டமும் இல்லாம ஜஸ்ட் ஒரு சாப்டர் முடிக்கிறீங்க அப்படின்னா அதில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. சாப்டர் முடிங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ண நீங்க ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். ஜேஇ லெவல் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா மட்டுமே போதும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க எப்போ சீரியஸா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 12th தான். அந்த 12th ரோட் மேப் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க சப்போஸ் 12th இருக்கீங்க அப்படின்னா நல்லா கேட்டுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு, நீங்க எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 11th இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 11th இருக்கீங்கன்னா இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே தான், டாபிக் முடிங்க, அதுக்கான ஜேஇ லெவல் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை போட்டு பாருங்க. ஓகேவா? ஓகே. 12th வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்
ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? நான் இருக்க காலத்துல ப்ரிப்பரேஷனே தேவையில்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமே ஜேஇ எழுதினாலும் உங்களுக்கு கான்செப்ட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரேங்க் வாங்கலாம். அப்படிதான் நாங்களாம் கிளியர் பண்ணிட்டு வந்தோம். நான் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு என்ஐடியில் படிச்சு தான் வந்திருக்கேன். ஆனால் நான் போனப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் கூட கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூலுக்கு கூட நான் டியூஷன் போனது கிடையாது. அப்படி இருந்தும் என்னால் ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடிஞ்சது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கான்செப்ட் நாலேஜ் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த சமயத்தில் காம்படிஷன் கம்மி. இப்ப காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஸோ அப்ப அவங்களோட கம்பீட் பண்றதுக்கு நமக்கும் தனியா ப்ரிப்பரேஷன் தேவை. ஓகேவா? ஸோ அந்த ப்ரிப்பரேஷனை நீங்க இப்பயிலேருந்தே ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ஜான்வரில இருக்கும். அந்த ஜான்வரிக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ண போறீங்க? மொதல் விஷயம், நீங்க 11th ப்ரிப்பரேஷன் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா, அது உங்க ஜேஇ ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? 11th டாபிக்லாம் ஒரு தடவை நீங்க எடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தாலும் ரிவைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் ஜூன் மந்த்தும் ஜூலை மந்த்தும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். ஓகேவா? ஆல்ரெடி உங்க ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் தனியா போயிட்டு இருக்கணும், பிரச்சனை கிடையாது. 11th படிச்ச டாபிக் எல்லாத்தையும் ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து குயிக்கா ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. ஒரு 2-3 டேஸ்ல ஒரு சாப்டர் முடிச்சு நீங்க தூக்கி போட்டுறணும். ஓகேவா? அது கூட சேர்த்து கொஞ்சம் பிராக்டிஸ் ப்ராப்ளம் பண்ணுங்க. ஜேஇ லெவல் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் பண்ணும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? இதெல்லாம் லைட்டா ஆரம்பிக்கிறது. ஓகேவா? ரொம்ப வந்து நம்ம வந்து ஃபுல்லா எடுத்து புஷ் பண்ண போறது கிடையாது. ரொம்ப கொஞ்சம் பொறுமையாவே, ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா நம்மளால பண்ண முடியாது. ஓகேவா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் வரைக்கும் 11th போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு 3 டேஸ்க்கு ஒரு சாப்டர் எடுத்து ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டா வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது ஜூன், ஜூலை முடிஞ்சுச்சா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் மந்த் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 12th இருக்க ஒவ்வொரு டாபிக்கா நீங்க எடுத்துக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கங்க. அந்த டாபிக்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. அந்த கான்செப்ட் ரிலேட்டட் ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட்கான ஜேஇ லெவல் பிராக்டிஸ் ப்ராப்ளம் பண்ணணும். ஜேஇ ப்ராப்ளம்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் போர்ட் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி போர்டாக இருந்தாலும் சரி, ஜேஇ லெவல் ப்ராப்ளமுக்கு பக்கத்தில் வரவே முடியாது. ஏன்னா ஜேஇ லெவல் ப்ராப்ளம்ஸ் ஆர் வேற லெவல் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜேஇ லெவல் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்ட்டு. ஓகேவா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் மந்த் நீங்கள் எப்பாடு பட்டாது உங்களோட டைமுக்குள்ள நவம்பர் மந்த் எண்டுக்குள்ள நீங்க போர்ஷன்ஸை கவர் பண்ணி ஆகணும். ஓகேவா? எப்பாடு பட்டாது நவம்பர் மந்த்துக்குள்ள போர்ஷன் கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து சும்மா வந்து பிராக்டிஸ் ப்ராப்ளம் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க கடைசி வருஷம் வரைக்கும் அப்படின்னா, உங்களால ஜேஇல நல்ல ரேங்க் வாங்க முடியாது. ஏன் நல்ல ரேங்க் வாங்க முடியாது அப்படின்னா, உங்க கூட படிக்கிற மற்ற பசங்க எல்லாருமே இந்த பர்டிகுலர் இதை ஃபாலோ பண்றாங்க கடைசி வரைக்கும். அப்ப நீங்களும் ஃபாலோ பண்ணாதான் அவங்களோட காம்படிஷனுக்கு ஓரளவுக்கு இது பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு மராத்தான் ரேஸ் ஓடுறோம்னு வச்சுப்போம். நான் பிராக்டிஸே பண்ண மாட்டேன். ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், எப்படி வர முடியும்? வர முடியாது. ஏன்னா அவங்கலாம் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு நம்மளும் ட்ரை பண்ணணும் இல்லையா? அப்பதானே நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போணும். அது என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து டிசம்பர் மந்த்லேருந்து ஆரம்பிக்கும். டிசம்பர் மந்த்ல ஃபுல் டாபிக்கும் ரிவைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு, அதுல இருக்க பிவைக்யூஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். உடனே ஸ்டேட் போர்ட் பசங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றோமே, அதே கொஸ்டின் திரும்பி வருமா? என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுவுமே இங்க ரிப்பீட் ஆகாது. இன்ஃபேக்ட் நீ எந்த கொஸ்டினுமே இங்க ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுட்டு தான் சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி தான் இங்க இருக்கும். நம்ம புரிஞ்சுட்டா மட்டும் தான் நம்மளால இங்க பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்டேட் போர்ட் மாதிரி எந்த இதுவும் எதிர்பார்க்காதீங்க. சிபிஎஸ்சி பசங்களுக்கு இது ஆல்ரெடி ஐடியா இருக்கும். ஆல்ரெடி கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்க புக்ல எல்லாருமே எக்ஸாம்ல எல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஆனா சிபிஎஸ்சி பசங்களுக்கு இது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சில ஒரே ஒரு சாப்டர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இங்க 2 சாப்டர் 3 சாப்டர் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? ஸோ அப்போ பிவைக்யூஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் டைம் இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஏன் சார் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப தான் அந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களால் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு தெரியும். ஓகேவா? ஜேஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, 25 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு 98 99% கிட்ட வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நீங்க எய்ம் பண்ணணும். ஆனா அது கரெக்ட்டா இருக்கணும். தப்பா இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ அதனால தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ டிசம்பர் மந்த் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும், பிவைக்யூ சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? சாப்டர் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேவா? இத முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஜான்வரி மந்த் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும்? ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட். ஃபுல் லென்த் டெஸ்ட் என்ன அர்த்தம்?
ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் கம்பைன் பண்ண மாதிரி 3 ஹவர்ஸ் டெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எழுதணும், அதை திரும்பி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் மிஸ்டேக்னு சொல்லிட்டு அதை நீங்க ட்ரை டு அதை என்ன சொல்லுவாங்க, திரும்பி இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்க மாறி 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 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட், 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்படி எழுதி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜனவரி கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ள வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளோ எக்ஸாம் எழுத முடியுமோ எழுதி பார்த்துக்கணும். அப்பதான் எக்ஸாம் போறப்போ உங்களுக்கு பயம் இருக்காது. நீங்க ஈஸியா போயிட்டு அங்க எக்ஸாம் எழுதி வந்துருவீங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். உங்களால கண்டிப்பா வந்து நல்ல ரேங்க் வாங்க முடியும். நம்ம பசங்களுக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஓகேவா? மோர் ஓவர் நம்ம என்ஐடி திருச்சியிலே பார்த்தீங்கன்னா 50% சீட் வந்து தமிழ்நாடு பசங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அந்த 50% சீட்டை வந்து நம்ம அந்த அளவுக்கு இது பண்றதே கிடையாது ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க வந்து மத்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்றப்ப நம்ம அதோட கொஞ்சம் கம்மியா வாங்கினா கூட நம்ம சீட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது சொல்லுங்க பார்ப்போம். என்ஐடி திருச்சியில 50% சீட் நமக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த சீட்ஸ் இருக்கா? பிளஸ் என்ஐடி பாண்டிச்சேரி. சப்போஸ் நீங்க காரைக்கால் பாண்டிச்சேரி இருக்கீங்க அப்படின்னா என்ஐடி பாண்டிச்சேரியில் 50% சீட் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது இருக்கா? ஐஐடி மெட்ராஸ்ல அந்த மாதிரி 50% சீட்லாம் கிடையாது. பட் நம்ம நல்லா இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஐஐடி மெட்ராஸ்லயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜேஇ மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டு அட்வான்ஸ்லாம் எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ்ல கண்டிப்பா வாய்ப்பு. ஓகேவா? ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங் மட்டும் போனா போதும், அதுல இருக்க டாப் காலேஜஸ் போனா மட்டும் போதும்னு கிடையாது. நீங்க என்ஐடி ஐஐடி போனீங்கனாலே உங்களுக்கு வேற லெவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, வேற லெவல்ல உங்க லைஃப் செட்டில் ஆகும். ஸோ அதுக்கும் நீங்க எய்ம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் கொண்டு வந்த பேக்கேஜ் தான் இந்த பேக்கேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனா ஜேஇ 2027 இன் இங்கிலீஷ். ஓகேவா? இது வந்து தமிழ்ல கிடையாது. ஓகேவா? ஏன் நான் சொல்லிடுறேன். நீங்க ஜேஇ மெயின்ஸ் வேணா தமிழ்ல நீங்க எழுதலாம். தமிழ்ல ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஆனா நீங்க ஐஐடி போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் வந்து இங்கிலீஷ் தான் எழுதி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலும் இங்கிலீஷ் தான் படிச்சாகணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் தமிழில் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு என்ஐடிக்குள்ளே போனாலும் அங்கே ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ வேற வழியே கிடையாது, நமக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து மற்ற லாங்குவேஜ் மாதிரி கிடையாது. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போகலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் கற்று தான் ஆகணும் ஒரு சமயத்தில். ஸோ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ். ஸோ ஆல் ஓவர் தி இந்தியாவிலேருந்து பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து ஜேஇக்காக ஜென்யூனாக படிக்கணும், நல்ல என்ஐடி நல்ல ஐஐடி போகணும்னு நினைக்கிற நிறைய பசங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவங்களாம் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேட்சஸ் நடக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆக்சுவல் பேக்கேஜ் வந்து 6300. ஆனால் உங்களுக்கு வந்து 4200 வரும். இந்த அளவுக்கு கம்மியா ஒரு ஜேஇ பேக்கேஜ் யாராலையும் ப்ரொவைட் பண்ண முடியாது. நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? அதுல என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து யாரு நம்ம கௌரவ் சார் இருக்காங்க. ஓகேவா? தீபேந்தர் சார் அப்புறம் சுமித் சார், இவங்க 3 பேருமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் பிசிக்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருமே வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்க டாப் டீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்தியாவில் இருக்க எல்லா கிட்ஸுக்குமே டீச் பண்ணுறாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வராங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஆக்சுவலி. ஓகேவா? இவங்க வந்து என்ஐடி ரூர்கே, இவங்க வந்து ஐஐடி என்ஐடி குருக்ஷேத்ரா, ஐஐடி ரூர்கே. ஓகேவா? ஸோ இவங்கலாம் வந்து டாப் லெவல் ஃபேக்கல்டிஸ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அவங்கள்ட்டேருந்து கிளாஸ் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ ஆனால் உங்களுக்கு எல்லாமே வந்து லைவ் பேட்சாக இருக்கும். இல்லை என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா லெக்சர்ஸ் வில் பி டெலிவர்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேவா? இங்கிலீஷில் வந்துடும் உங்களுக்கு. டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் இந்த குவிஸ் ஃபார்மேட். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, அது எல்லாமே வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்தது பிடிஎஃப் நோட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் வில் பி ப்ரொவைடட். நம்ம அமரன் பேட்ச் மாதிரி தான். ஓகேவா? நோட்ஸ்லாம் வந்து டேட்டா வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. பியர் டு பியர் டவுட் சால்விங் வில் பி ப்ரொவைடட். பியர் டு பியர் டவுட் சால்விங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் பிடபிள்யூ சென்டர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேராக போயிட்டு நீங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி கிட்ட. ஓகேவா? அடுத்தது ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் வில் பி தேர். நான் சொன்னேன் இல்லையா, ஃபைனலாக நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெஸ்ட் சீரிஸ்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது டூ மச் ஒர்க். 2 டேஸில் உங்களால் டெஸ்ட் எழுதவே முடியாது. ஆனால் இவங்க டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எழுதுறதுக்கு முடியும். ஓகேவா? அடுத்தது சாப்டர் வைஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வில் பி ப்ரொவைடட். சாப்டர் வைஸ் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. த கம்ப்ளீட் கோர்ஸ் வில் பி அக்சசபிள் டு யூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அன்டில் த ஜேஇ 2027 எக்ஸாம். இது எதனால கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நீட் எக்ஸாம் வந்து திரும்பி என்ன பண்ணாங்க, ரீநீட் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா, போன வருஷம் நீட் பேக்கேஜ் வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட் எக்ஸாம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்காது. ஆனால் ஜேஇ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஓகேவா? அடுத்தது ரிவிஷன் கிளாஸஸ் வில் பி ப்ரொவைடட் ஆஃப்டர் த சிலபஸ் கம்ப்ளீஷன். ஓகேவா? சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ் ஃபுல்லாக டாபிக் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி ரிவிஷன் ஆரம்பிச்சிடும்.
அடுத்த ஷெட்யூல் டெஸ்ட் வில் பி ஹெல்ட் அக்கார்டிங் டு த பிளானர். உங்களுக்கு வந்து இன் பிட்வீன் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பர்டிகுலர் சாப்டர்லையும் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னென்ன வந்து நான் சொன்னனோ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொன்னோம், அது எல்லாத்தையும் நீங்கள் போய் தேடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 பேர் சப்போர்ட் வேணும். சப்போஸ் நீங்கள் பேரண்ட்ஸோட இருக்கீங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அதெல்லாம் சர்ச் பண்ணி அவங்க நல்லா எஜுகேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா சர்ச் பண்ணி நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் போட்டு பார்க்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அப்படி எடுத்து கொடுத்தாலுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து டாப் லெவல் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனால் நீங்கள் லக்ஷ்யா சீரிஸ் எடுத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய ஒர்க் பண்ணி இவ்வளோ இயர்ஸ் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நிறைய பேப்பர்ஸ் வச்சிருப்பாங்க, ப்ரீவியஸ்லேருந்து ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணி தான் அவங்க நிறைய கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனா ஜேஇ 2027 திஸ் இஸ் ஃபார் 11th கிரேட் பீப்புள். ஓகேவா? நீங்கள் 11th படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இது வரைக்கும், ஏன்னா இந்த 11th கிரேட் சிலபஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மெயின். ஓகேவா? ஜேஇ ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்யா சீரிஸ். ஓகேவா? ஸோ இந்த லக்ஷ்யா சீரிஸ் அப்படிங்கிறது 12th பசங்களுக்காக. இதுவும் பார்த்தீங்கன்னா 6300. ஆனால் இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகி உங்களுக்கு 4200க்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த லக்ஷ்யா சீரிஸ் வந்து யாருக்காக பார்த்தீங்க அப்படின்னா 12th கிரேட் பசங்களுக்காக. இதுலேயும் நான் சொன்ன எல்லாமே அதே தான் இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? சார் டீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்கும், lectures will be delivered in time in English language. ஓகேவா? daily practice problem with your solution quiz formatல கொடுத்துருவாங்க, நீங்க போட்டு பார்க்கலாம். அடுத்தது PDF notes of each class will be uploaded in the PW. சேம் பர்டிகுலர் சொல்யூஷன் தான், peer to peer doubt solving. ஆக்சுவலி நீங்க போய் கேட்டுக்கலாம் PW சென்டர்ஸ்ல. ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் will be given. ஆக்சுவலி அதுவும் கொடுத்துருவாங்க. சாப்டர் வைஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது கம்ப்ளீட் கோர்ஸ் will be accessible to you JEE 2027 வரைக்கும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ரிவிஷன் கிளாஸஸ் will be provided after the syllabus completion. அதுக்கப்புறம் வந்து scheduled test will be held according to the plan. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஷெட்யூல் டெஸ்ட் இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட் கொடுக்குறதான டெஸ்ட் சீரிஸ் பேப்பர் இருக்கும், சாப்டர் வைஸ் நோட்ஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் நீங்கள் டவுட் கேட்டால் உடனே கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அது தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், 24 hour டவுட் சால்விங் ஆப் இருக்கும். நீங்கள் ஆப்பில் இது எல்லாமே PW ஆப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ PW ஆப்லேயே போய் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் வந்து சப்போஸ் PW சென்டர்ஸ் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு எல்லா பர்டிகுலர் விஷயங்களும் கொடுத்து 4200க்கு எந்த ஒரு பேட்ச் இருக்காது. ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட JEE பிளான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணினாலே போதும், JEE மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ணாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக ஒரு NIT போயிடலாம். NIT ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப பார்த்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு NIT திருச்சியில் கன்செஷன்ஸ் இருக்குது. 50% சீட் வந்து NIT திருச்சியில் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் பசங்களா, யாரெல்லாம் டாப் CG காலேஜ் போகணும் இல்லைனா PSG காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து NITக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, IITக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. சீட்டு கிடைச்சது அப்படின்னா நம்ம பசங்களும் போய் நல்ல லெவலில் வந்து போய் செட்டில் ஆகலாம். இது நாட் ஒன்லி ஃபார் CBSE, நாட் ஒன்லி ஃபார் ஸ்டேட் போர்ட், நாட் ஒன்லி ஃபார் IGCSE போர்ட், இட் இஸ் ஃபார் எவ்ரி போர்டு. ஓகேவா? ஸோ இவங்களோட சிலபஸ் தனியாக இருக்கும். ஆக்சுவலி அது சிமிலர் டு CBSE, ICSE எல்லா கூடயுமே 80% ஒத்து போகும். TN ஸ்டேட் போர்டோட 100% ஒத்து போகும் ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் படிக்கிற விதம் வந்து மாறுவீங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க கிளாஸஸ் டைமில். ஸோ நீங்கள் பேட்ச் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லையும் இந்த டைமில் இதை நீங்கள் முடிங்க, இந்த டைமில் இதை முடிங்க, அந்த பிளானரை வச்சு தான் இந்த பர்டிகுலர் பேட்சை கிரியேட் பண்ணது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் தான் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் எவ்வளோ சர்ச் பண்ணாலும் அதெல்லாம் கிடைக்காது ஆக்சுவலி. ஸோ அதனால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட JEE பிளான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது JEEக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எந்த பேட்சஸ் என்ன டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது பர்டிகுலர் JEE பற்றி டவுட்ஸ் இருக்குது, இல்லை NITs IIT அட்மிஷன் பற்றி டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஈச் பை ஈச் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா, see you in the next video.